கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திரும்புவோம். என்னோடு கூட நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு திருப்பம்படி கேட்கிறேன். The book of Nehemiah chapter 2 verse number 20. நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய சபைக்கு இந்த மாதத்திலே ஆசீர்வாதமாக தருவாராக. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். நெகேமியா அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். I answered them by saying, the God of heaven will give us success, will give us success in this effort, in this endeavor. இந்த காரியத்திலே பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறவர், காரியங்களை வாய்க்க செய்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். நெகேமியா ஒரு விசுவாச அறிக்கையை எங்கே செய்கிறார். நெகேமியா தேவனுக்கு முன்பாக தனக்கு இருக்கிற நம்பிக்கையை எங்கே வெளிப்படுத்துகிறார். என் தேவன் எனக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்கு வெற்றியை தருவார், காரியங்களை ஆண்டவர் எனக்கு வாய்க்க செய்வார் என்று சொல்லி அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். என்ன காரியத்திற்காக வந்தார், என்ன காரியம் கைகூடி வர வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்தார், என்ன காரியம் கைகூடி வந்தது என்று சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அலங்கத்தை கட்டும்படியாக எருசலேமுக்கு நெகேமியா வருகை நம்ம பார்க்கிறோம். அலங்கத்தை கட்டி முடிக்கிறதை நாம் அங்கே 6ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். ஆகவே அலங்கத்தை கட்டுகிற ஒரு பெரிய வேலை, இந்த வேலையை செய்து வைக்கதான் சொல்கிறார். இந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. அது சாதாரண ஒரு காரியம் அல்ல. அதற்கு பலவிதமான சிரத்தை இருக்கிறது, பல எதிர்ப்புகள் இருக்கிறது, போராட்டங்கள் இருக்கிறது. அவர் இருக்கிறது பெர்சியா சாம்ராஜ்யத்திலே சூசான் நகரத்தில் இருக்கிறார். ஆனால் எருசலேமுக்கு போக வேண்டும், அங்கே போய் காரியங்களை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர் சொல்கிற வார்த்தை தான், கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுவார். நமக்கு முன்பாக இன்றைக்கு சவால்கள் பல இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில சில எதிர்பார்ப்பு இருக்கலாம், இது எப்படி என்று வாழ்க்கையில் நடக்கும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். அல்லேலூயா. இந்த நெகேமியா யார்? வேதம் சொல்கிறது 1ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தையிலே, நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தேன். I was a cup bearer to the king என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே பெர்சியா சாம்ராஜ்யத்திலே இப்போ பாபிலோன் சாம்ராஜ்யம் போய் இப்போ பெர்சியா சாம்ராஜ்யம் உலகத்தில் இருக்கிறது. அர்த்தசஷ்டா என்கிற ராஜா அங்கே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்கே அந்த அரண்மனையிலே அர்த்தசஷ்டாவுக்கு கீழே பானபாத்திரக்காரனாக அங்கே இந்த நெகேமியா இருக்கிறார். நெகேமியா ஒரு ஆசாரியனோ இல்லாவிட்டால் ஒரு தீர்க்கதரிசியோ இல்லை, ஒரு சாதாரண ஒரு லேமேன், ஒரு சாதாரண ஒரு விசுவாசியை போன்ற, இல்லாவிட்டால் என்னது ஒரு மனிதனாக அங்கே காணப்படுது நம்ம பார்க்கிறோம். He was a layman, he was a cupbearer to the king, the great king Artaxerxes என்று சொல்லி அங்கே நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தான் கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கப்பேரர் பானபாத்திரக்காரனா என்ன? ராஜா பாருங்க, ராஜாவுடைய அரண்மனையில் பானபாத்திரக்காரனா இருக்கிறது ஈஸியான காரியம் இல்லை. அது ஒரு பொறுப்புள்ள ஒரு காரியம், அதே சமயத்தில் ஒரு ஸ்லாக்கியம் உள்ள காரியம். யாரும் சாதாரணமாக ராஜாவுடைய அரண்மனையில் பானபாத்திரக்காரன் இருக்க முடியாது. அது ஒரு பெரிய ஸ்லாக்கியம், அதுக்கு சில அழகு திறமைகள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அது பொறுப்புள்ளது. ஏனென்று சொன்னால் ராஜா சாப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த திராட்சை ரசத்தை ருசி பார்த்து அதில் ஏதாவது பாய்சன் கலந்துருக்குதா என்று சொல்லி சரி பார்த்து சோதித்த பின்பு தான் ராஜாவுக்கு என்ன பண்ணணும், அந்த பானபாத்திரக்காரன் சாப்பிட்டா அவர் ராஜா குடிக்கணும். ஆகவே அவர் என்ன செய்ய வேண்டும், அதை சோதித்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவர் செய்து கொண்டிருந்தார். அங்கே ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பிலும், அது மாத்திரமல்ல அங்கே ஒரு நல்ல வசதியான ஒரு சூழ்நிலை இருக்கிறதை பார்க்கிறோம். ராஜ அரண்மனையில் இருக்கிறார், எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கிறது, சம்பளம் கவர்மெண்ட் சேலரி, நல்ல சம்பளம் என்னது வருகிறது, எல்லா வசதி வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த மனுஷனை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய காரியத்தை செய்ய திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா. இதுக்கு முன்ன தலைமுறையிலே ஆண்டவர் எஸ்தரை பயன்படுத்தினார். நெகேமியாவுக்கு முந்தின காலத்திலே ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் எஸ்தரை கொண்டு ஆண்டவர் பெரிய ரட்சிப்பை தேசத்துக்கு கொடுத்தார். இப்பொழுது நெகேமியாவை கொண்டு ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்தார். அந்த நெகேமியா ராஜாவை சந்திப்பதற்கான வாய்ப்பு, he had access to the king. அந்த காரியம் அவனுக்கு இருந்தபடினாலே சில காரியங்களை கேட்டு செய்ய நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இந்த சூழ்நிலை பின்னணி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் 70 ஆண்டுகள் அங்கே சிறையிருப்பில் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அந்த சிறையிருப்பிலிருந்து 3 பகுதிகளாக அவர்கள் எருசலேமுக்கு திரும்புகிறார்கள். முதலாவதாக 536
அங்கே செருபாபேலுடைய தலைமையிலே சுமார் 50,000 பேர் எருசலேமுக்கு திரும்புகிறார்கள். அங்கே கோரேஸ் ராஜா அவர்களை அனுப்புகிற நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் கோரேஸ் ராஜாவை குறித்து பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா மூலமாக சொன்னார். ஏசாயா 44:28, ஏசாயா 45:1 நீங்க வாசித்தீங்கன்னா, என் தாசனாகிய கோரேசனை எழுப்புவேன், அவன் இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உங்களை அனுப்புவான், அவன் என் மெய்ப்பன் என்றெல்லாம் ஆண்டவர் அங்கே சொல்கிறது பார்க்கிறோம். ஆகவே கோரேஸ் வந்த பிற்பாடு அந்த உத்தரவை கொடுக்கிறார், யாரெல்லாம் நீங்க போக விரும்புகிறீர்களோ அங்கே நீங்க போகலாம் என்று சொல்லி செருபாபேலின் தலைமையில் பலர் வந்து அவர்கள் ஆலயத்தை கட்டி முடிக்கிறார்கள். அல்லேலூயா. அதுதான் எஸ்ரா முதல் 6 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எஸ்ரா முதல் 6 அதிகாரத்தில் ஆலயத்தை கட்டுகிற காரியங்கள் நடைபெறுகிறது. ஆலயத்தை, இடிந்து போன ஆலயத்தை, சுட்டரிக்கப்பட்ட அந்த ஆலயத்தை அவர்கள் மறுபடியும் கட்டி எழுப்புகிறார்கள். இரண்டாவதாக சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு 458 வருஷத்தில், கிமு 458 எஸ்ரா திரும்பி வருகிறார். எஸ்ராவின் தலைமையில் ஒரு கூட்ட மக்கள் வருகிறார்கள். அதுதான் 7ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம் எஸ்ராவின் புஸ்தகத்தில். அது இரண்டாவது ரிட்டர்ன் என்று பார்க்கிறோம். மூன்றாவதாக 444 கிமு 444 இந்த நெகேமியா திரும்பி வருகிறார். எதற்கென்று சொன்னால் ஆலயத்தை கட்டும்படியாக, இடிந்து போன அலங்கத்தை கட்டும்படியாக, எருசலேமின் வாசல்களை கட்டும்படியாக அங்கே திரும்பி வருகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அவர் இன்னும் முதல் பயணத்திலே அவர் வரவில்லை. அங்கே சூசான் அரண்மனையில் இருக்கிறார். அங்கிருந்து ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அங்கே இருக்கிறதை பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் அங்கே வைத்திருந்தார் என்று சொல்லவில்லை, ஆனால் அவருக்கு என்று ஒரு பெரிய வேலை இருந்தபடினாலே கர்த்தர் அங்கே வைத்திருந்தார். அல்லேலூயா. சரி, இப்போ பாருங்க, நம்ம வசனத்துக்கு வருவோம். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை வாய்க்கப்படுவார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். யார் சொல்றா இது? நெகேமியா சொல்லுகிறார். நெகேமியாவில் நம்ம வாசிக்கிறோம், பரலோகத்தின் தேவனானவர், the God of heaven. ஒரு பெரிய சவால், ஒரு பெரிய தேவை, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதை எப்படி நிறைவேற்றி முடிப்பது? எங்க சொந்த பலத்தினால முடியாது, கர்த்தர் காரியத்தை கைகொண்டு வர பண்ணுவார் என்று அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவதற்கு நெகேமியாவிட்டு காணப்பட்ட ஒரு 3 காரியத்தை மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலும் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. 3 காரியங்களை வேகமாக சொல்லி இந்த வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். முதலாவதாக முதல் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, அங்கே நெகேமியா எங்கே இருக்கிறார்? நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே சூசான்லே, பெர்ஷியா தேசத்திலே, அங்கே அரண்மனையிலே இருக்கிற நம்ம பார்க்கிறோம். அங்கே எருசலேமிலிருந்து சிலர் வருகிறார்கள். வரும்பொழுது அவரிடத்தில் இந்த நெகேமியா விசாரிக்கிறார், எருசலேமை குறித்து விசாரிக்கிறார். அங்கே வேதத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா அங்கே போட்டிருக்குது, எருசலேமின் செய்தியை விசாரித்தேன். 2ஆம் வசனத்தில் மீண்டு தப்பி யூதர்கள் வந்தவர்களுடைய யூதரின் செய்தியையும், ஆகவே எருசலேமிலே யூதர்கள் எப்படி இருக்கிறார்கள், அந்த எருசலேமிலே உள்ள சூழ்நிலை என்ன என்று விசாரித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் இங்கே அரண்மனை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அவனுடைய கரிசனைலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய நகரம் எப்படி இருக்கிறது, தேவனுடைய ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி தேவனுக்கு அடுத்த காரியத்தை விசாரித்து கரிசனை உள்ளவனாக இருக்கிற நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்பர் ஒன் முதலாவதாக he was concerned about the things of God. He was concerned about the things of God. நெகேமியா தேவனுக்கு அடுத்த ஆவிக்குரிய காரியங்களில் கரிசனை உள்ளவனாக காணப்பட்டான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். கரிசனை, அவனுடைய கரிசனை எல்லாம் தேவனுடைய நகரம், தேவ ஜனங்கள், தேவனுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது. இவன் அங்கே அதை குறித்து விசாரித்து அதை குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவனுடைய எண்ணமெல்லாம் அந்த பட்டணம் எப்படி இருக்கிறது, அங்கு உள்ள ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள், தேவன் அதை குறித்து பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறாரே என்று சொல்லி அந்த ஆவிக்குரிய தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே கரிசனை உள்ளவனாக இருந்தான். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், விசாரிக்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீண்டவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கு உண்டாயிருக்கிறது, நிந்தை அனுபவிக்கிறார்கள், எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டு கிடக்கிறது, அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த செய்தியை கேட்டவன அவனுக்கு பயங்கர பாரம் வந்துருச்சு, பயங்கரமான ஒரு பாரம். அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, ஜனங்கள் அங்கே மகா தீங்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், மகா நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி இவனுடைய உள்ளத்தை பாதித்தது என்று பார்க்கிறோம். அவருடைய உள்ளத்தை பாதித்தது.
அவனுடைய வாழ்க்கை சொகுசாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சாப்பாடு நல்ல போஷாக்கு, ராஜாவை சாப்பிட்ற சாப்பாடு அவர் சாப்பிட்றாரு, நல்ல சம்பளம், நல்ல அரண்மனை வாழ்க்கை. ஆனால் அவருடைய கரிசனை எல்லாம் தேவனுக்கு அடுத்த காரியங்கள் இருந்துச்சு. பாருங்க, நல்லா கவனிங்க. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்தின் காரியங்களிலேயே நாம் திருப்தி அடைந்து விடுகிறோம், உலகத்தின் ஆசீர்வாதங்களிலே திருப்தி அடைந்து விடுகிறோம். ஆவிக்குரிய காரியங்களை குறித்த கரிசனை இன்றைக்கு தேவ ஜனங்கள் மத்தியிலே இல்லை. ஆசீர்வாதம் வேண்டும், ஆவிக்குரிய காரியங்கள், நன்மைகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆவிக்குரிய காரியத்திலே, தேவனுக்கு அடுத்த காரியத்திலே நமக்கு கரிசனை இருக்கிறதா என்று சொல்லி சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, தேசத்தின் ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பட்டணம், தேவனுடைய தேசம் அங்கே இப்படி இருக்கிறதே என்று சொல்லி அவன் கேள்விப்பட்டதும் வேதம் அங்கே சொல்கிறது, அந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு போல அவர் என்ன செய்தானா, அழுகுது, துக்கித்து, உபவாசித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, ஆவிக்குரிய காரியங்கள் சரியில்லை என்ற உடனே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பாதிப்பு ஏற்படுகிறது, ஒரு பேர்டன் உண்டாகிறது, ஒரு துக்கம் உண்டாகிறது நம்ம பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள் சரியில்லை என்று சொன்னோடனே அது மேல கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோமா? அங்கே இடிந்து போன அலங்கத்தை குறித்து அவன் கரிசனை உள்ளவனாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய காரியங்களில் யார் அதிக கரிசனையோடு செயல்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் காரியத்தை கைகொடி வர பண்ணுவார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய காரியங்கள் நம்ம சரி செய்து கொண்டிருக்கிறோமா, நம்ம ஆராய்ந்து பார்க்கிறோமா, நம்முடைய வாழ்க்கை சற்று எப்படி இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பாருங்க. பாருங்க, இங்கே அங்க இருந்து வராங்க, எருசலேம் வந்து வராங்க. பல காரியத்தை அவன் கேட்டிருக்கலாம், சும்மா கை கொடுத்துருக்கலாம், அதுக்கலாம். அவனெல்லாம் அக்கள் எப்படி இருக்கிறாங்க, அந்த பட்டணம் எப்படி இருக்கிறது, அந்த இடிந்து போன சூழ்நிலை எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு விசாரிக்கிறதை பார்க்கிறோம். He was concerned enough or cared enough to ask. அது கேட்கறதுக்கு கூடிய அளவில் அந்த பாரம் அவனுக்கு இருந்துச்சு ஆவிக்குரிய காரியங்கள். அது மாத்திரமல்ல, அந்த காரியத்தை கேட்டவன அதற்காக ஜெபிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுடைய நம்ம நிறைய இடத்துல சில இடத்துல விசாரிப்போம், சில நேரத்தில் ஜெபம் பண்ணுவோம், ஆனால் ஒன்றும் செயல்பட மாட்டோம். மூணுமே இருந்துச்சு. விசாரித்தான், அதற்காக ஜெபம் பண்ணினான், அதற்காக செயலும் பட்டான். ஹல்லேலூயா. He cared enough to act, volunteer also. இந்த காரியத்துக்காக எதையாவது செய்யணுமே, இந்த ஆவிக்குரிய காரியங்கள், தேவனுக்கு அடுத்த காரியத்தில் நம்ம எதையாவது செய்யணுமே என்று சொல்லி அவன் வாலண்டியர் பண்ணுகிறதை நம்ம பார்க்குறோம். நல்லா கவனிங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்கள் எவ்வளவு கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறோம். எல்லா ஆசீர்வாதங்களும் ஆண்டவர் நமக்கு இந்த உலகத்தில் தர ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் தேவ ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை தேடுவதிலே மும்முரம் காட்டுகிறோமா? தேவனுக்கு அடுத்த காரியங்களை இன்னைக்கு தீவிரம் காட்டுகிறோமா? நம்முடைய ஆத்மா இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்று நம்மை நாமே விசாரித்து பார்க்கிறோமா? சபையின் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, அதை குறித்த கரிசனை நமக்கு இருக்கிறதா? தேவ பிள்ளைகளுடைய காரியங்களை குறித்த கரிசனை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? ஆவிக்குரிய கரிசனை நமக்கு தேவை. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சூழ்நிலையை குறித்த கரிசனை தேவை. அதுதான் இங்கே நம்ம பார்க்கிறோம். அவன் தன்னுடைய சூழ்நிலையை குறித்து அவன் அதில் திருப்தி அடைந்து விடாதபடிக்கு ஆவிக்குரிய காரியங்களிலே கவனம் உள்ளவனாக இருந்தான். Are you concerned about your spiritual life? உங்களுடைய ஆவிக்குரிய காரிய வாழ்க்கையிலே இன்றைக்கு கரிசனை உங்களுக்கு இருக்குதா? ஐயோ, நான் இப்படி இருக்கிறேனே, என்னுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாமல் இருக்கிறதே, வேத வாசிப்பு குறைந்திருக்கிறதே, இடிக்கப்பட்டு கிடக்கிறதே, என்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் ஆண்டவரை இன்னும் அதிகமாக தேட முடியவில்லையே, தேவ சித்தத்தை செய்யாமல் இருக்கிறேனே என்று சொல்லி உங்களை நாங்களே கேட்டு பார்க்குறீங்களா? நீங்களே கேட்டு பார்க்கணும். ஹல்லேலூயா. You must ask yourself, how is my spiritual life? How is my relationship with God? தேவனுக்கு அடுத்த காரியங்களில் நான் எப்படி இருக்கிறேன் என்று விசாரிக்கணும். ரெண்டாவதாக, ஆண்டவர் சில காரியங்களுக்கு இப்படி தான்ப்பா இருக்கிறேன்னா, ஆண்டவரே நான் இப்படி இருக்கிறேனே, என்ற சூழ்நிலை எப்படி இருக்கிறதேப்பா, இன்னும் நான் சரியாக வேண்டுமே என்று சொல்லி அதுக்காக ஜெபம் பண்ணணும், அதை சரி செய்வதற்காக செயல்படணும். ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பாருங்க, are you concerned about the things of God? Are you concerned about the spiritual things? ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் கரிசனை உள்ளவர்களாக இருக்கோமா? Not only our spiritual life, are you concerned about the church of God? Are you concerned about the temple of God? ஆண்டவருடைய ஆலயத்தின் மேலே, ஆண்டவருடைய சபை மேலே, தேவ பிள்ளைகள் மேலே கரிசனை இருக்கிறதா நமக்கு? இல்லாவிட்டால் சுயநலமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Nehemiah was not a selfish man. Hallelujah.
நெகேமியா ஒரு சுயநலமான ஒரு மனுஷன் கிடையாது. நெகேமியா மற்றவர்களை குறித்த கரிசனை உள்ளவனாக இருந்தான். என் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்களை குறித்த கரிசனை அவனுக்கு இருந்தது. Are we concerned about the church of God? நீங்க ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகத்தில் கூட ஆகாய் இப்படியாக சொல்கிறார், என்னுடைய வீடு பாழாய் கிடக்கும் பொழுது ஒவ்வொருவரும் நீங்கள் மச்சு பாவப்பட்ட வீட்டில் இருக்கிறீர்களே என்று அங்கே சொல்ல நம்ம பார்க்கிறோம். அவரவர்கள் தங்கள் தங்கள் கரிசனையில் இருந்தார்கள். ஆண்டவருக்கு அடுத்த காரியத்திலே கரிசனையற்றவர்களாக இருந்தார்கள். ஆனால் நெகேமியா தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே கரிசனை உள்ளவனாக இருந்தான். Are you concerned about the salvation of souls? ஆத்தும ரட்சிப்பிற்காக கரிசனை இருக்கிறதா? ஜனங்கள் அழிந்து போகிறார்களே. பாருங்க, இதெல்லாம் ஆவிக்குரிய காரியங்கள். முதலாவது உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்தையே நீங்க விசாரித்து பார்க்கணும். உங்களுடைய ஆவிக்குரிய காரியத்திலே நீங்கள் கரிசனை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி வேதத்தை வாசிக்கிறோம், எப்படி ஜெபிக்கிறோம், எப்படி ஊழியத்தில் ஈடுபடுகிறோம், எப்படி ஆண்டவரை தேடுகிறோம், எப்படி பரிசுத்தமாக வாழ்கிறோம், எப்படி தேவனுடைய வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறோம் என்று நம்மை நாமே கேட்டு பார்க்க வேண்டும். இரண்டாவது, ஆலயத்தை குறித்த கரிசனை நமக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை குறித்த கரிசனை நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரே இப்படி இருக்கிறாங்களே, இப்படி வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருக்கிறதே, ஆண்டவரே இப்படி இருக்கிறதே என்று சொல்லி கரிசனையோடு விசாரித்து செயல்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆத்தும ரட்சிப்பிற்காக மக்கள் இப்படி இருக்கிறாங்களே, ஆண்டவரே இவர்களுக்காக இரத்தம் சிந்தினரே, இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு கூட்டம் இருக்கிறதே, ஆண்டவரே உம்முடைய பாரமெல்லாம் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களிலே கரிசனை. Nehemiah was concerned about the things of God. He was not a selfish man. He was not happy and satisfied with his material blessings. அவன் தன்னுடைய பொருளாதார ஆசீர்வாதங்கள், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் இதிலே திருப்தி அடைந்து விடவில்லை. ஆவிக்குரிய காரியங்களை குறித்து விசாரிக்கிறவனாக இருந்தான். அதை குறித்து செயல்படுகிறவனாக இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். He was willing to sacrifice the comfort and security of palace. He was willing to sacrifice his luxury and prestige. தன்னுடைய எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தான். ஆண்டவருடைய காரியத்தை ஏதாவது செய்யணும். ஹல்லேலூயா. எருசலேமின் அலங்கத்தை கட்ட வேண்டும். எருசலேமின் காரியங்கள் இடிந்து போய் கிடக்கிறது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய காரியங்கள் இடிந்து போய் கிடக்கிறது. அதெல்லாம் கட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். ஆகவே இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்க ஆவிக்குரிய காரியங்களை சரி செய்யும் போது, ஆவிக்குரிய காரியங்களில் அக்கறை உள்ளவர்களாக இருக்கும் பொழுது, கரிசனை உள்ளவர்களாக இருக்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சரி, நேரம் கடந்து போகிற அடுத்த குறிப்பெல்லாம் போறேன். நம்பர் 1, are you concerned about the things of God? நீங்கள் தேவனுக்கு அடுத்த ஆவிக்குரிய காரியங்களில் கரிசனை உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அப்படி என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக Nehemiah was committed to pray to God. Nehemiah was committed to praying to God. Nehemiah அனைத்து சூழ்நிலைகளிலும் ஜெபத்துடன் செயல்பட்டான். வரல சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நெகேமியா புத்தகத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஜெபத்தினால் நிறைந்திருக்கிற அந்த புத்தகம். ஹல்லேலூயா. முதல் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் ஜெபத்தை தான் பார்க்கிறது. The book of Nehemiah begins and closes with prayer. ஆரம்பமும் ஜெபம் தான், முடிவும் ஜெபம் தான். ஹல்லேலூயா. ஆரம்ப வசனங்கள்ல ஜெபத்துல தான் ஆரம்பிக்குது, முடிகிற கடைசி வசனமும் ஜெபத்துல தான் முடியுது. அது மாத்திரமல்ல, 14 ஜெபங்கள் நெகேமியா பண்ணின 14 ஜெபங்கள் இந்த நெகேமியா புத்தகத்தில் இருக்கிறது. சின்ன ஜெபமும் என்ன சொன்னானே தெரியாது ஜெபம் பண்ணா அப்படின்னு இருக்கு, அதுவும் போட்டிருக்குது. பைபிளே பெரிய ஜெபமும் அங்கதான் போட்டிருக்குது. ஹல்லேலூயா. டெலிகிராஃபிக் பிரேயர்ஸ் அங்க இருக்குது. the longest prayer அங்க தான் இருக்குது நெகேமியாவின் புத்தகத்தில். பாருங்க, நெகேமியா was a man who depended wholly on God. முழுமையாக தேவனையே சார்ந்திருந்த மனுஷன். எதையுமே சுயமா செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஜெபத்தோட தான் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் வாய்க்கணும்னு சொன்னா, கைக்கூடி வரணும்னு சொன்னா, நீங்க ஜெபம் பண்ணி காரியங்களை செய்யணும். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணணும். நீங்க 14 ஜெபங்கள் இருக்கிறது. 1ஆம் அதிகாரத்திலே முதல் 5ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் ஜெபம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் நீங்கள் குறித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் பாருங்க. போய் 4ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனம் 9ஆம் வசனம், 5ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனம், 6ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனமும் 14ஆம் வசனமும், 9ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரைக்கும் பெரிய ஜெபம் அது. 13ஆம் அதிகாரத்திலே 4 ஜெபம் இருக்குது. 13ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம், 22ஆம் வசனம், 29ஆம் வசனம், 31ஆம் வசனம், இதெல்லாம் ஜெபம் தான். ஹல்லேலூயா. நெகேமியா ஜெபம் ஜெபம் ஜெபம். ஆண்டவரே சார்ந்திருந்தார். அரண்மனை வாழ்க்கையில இருக்கிறாரு, ஆனா ஜெபத்துக்கு வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தார். ஹல்லேலூயா.
முக்கியமான பொறுப்பு, வேலை, ஆனாலும் ஜெபம் அதில் ரொம்ப முக்கியமான இருந்தார். நெகேமியா வாஸ் a man of prayer. ஜெபத்தை குறித்து நீங்கள் வாசிக்கணும்னா நெகேமியான் புத்தகத்தை பாருங்க. உபவாச ஜெபத்தை குறித்து போட்டிருக்குது, கண்ணீரின் ஜெபத்தை குறித்து போட்டிருக்குது, பாவரிக்கை ஜெபத்தை குறித்து அங்கே வாசிக்கிறோம். பலவிதமான ஜெபங்கள் அங்கே போடப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக ஜெபம், இக்கட்டான நேரத்தில் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒரு காரியத்தை தூங்க முன்னாடி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இப்படி பலவிதமான ஜெபங்கள் சொன்ன 14 இடங்களிலே நெகேமியா ஜெபித்ததை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். ஜெபத்தினால் நிறைந்த ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில காரியம் கைகூடி வரணும்னு சொன்னால் சும்மா சாதாரண ஜெபம்லாம் பத்தாது, நல்ல ஜெபத்தினால் நம்ம வாழ்க்கையில நிறைந்திருக்கணும். ஹல்லேலூயா. இன்னும் ஜெபிக்கணும், உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அந்த காரியத்தை கேட்டவொடனே எடுத்தவொடனே செயல்பட்டுல. எத்தனை நாள் ஜெபம் பண்ணாரா? 4 மாதம் ஜெபம் பண்ணாரா? 4 மாதங்கள் ஜெபம் பண்ணினார். நீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முதல் வசனம் சொல்கிறது, கிஸ்லே மாதத்திலே இந்த காரியத்தை விசாரிக்கிறார். கிஸ்லே மாதம்னா எபிரேய கேலண்டரில் 9வது மாதம். 9வது மாதம் நம்முடைய கிரிகோரியன் கேலண்டரில் டிசம்பர் மாதம். அந்த மாதத்தில் தான் இந்த காரியத்தெல்லாம் கேள்விப்படுறாரு. 4 மாதம் ஜெபம் பண்ணுறாரு. ஆண்டவரே, பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுறாரு. தேவனுடைய மகத்துவங்கள் எல்லாம், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், ஆண்டவரே இந்த பட்டணத்தை குறித்து, இந்த ஜனங்களை குறித்து நீ சொன்ன வாக்குத்தத்தங்கள், உடன்படிக்கைகள் எவ்வளவா இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் செய்த பாவத்தை நிமித்தமாக இப்படி ஆகிவிட்டது ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் கெட்டவர்களாக நடந்தோம் ஆண்டவரே என்று சொல்லி பல காரியத்தை சொல்லி ஜெபம் பண்றாரு. பாருங்க, அழுது ஜெபம் பண்றாரு, துக்கித்து ஜெபம் பண்றாரு, உபவாசத்து ஜெபம் பண்றாரு. ஜெபம் ஜெபம் ஜெபம். 4 மாசம் முடியுது. கொஞ்சம் பாரத்தோடு இருக்கிறார். என்ன செய்யறாரு? பாரத்தோடு இருக்கிறாரு. என்ன செய்யறதுன்னு தெரியலையே, ஆண்டவர் ஏதாவது காரியத்தை வாய்க்க பண்ணணுமே அப்படின்னு சொல்லி வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. திராட்சரசத்தை ருசி பார்த்து கொடுத்துட்டே இருக்கிறாரு. ஆனால் உள்ளத்தில் ஒரு துக்கம் இருந்துகிட்டே இருக்குது. ராஜா பார்க்குறாரு ஒரு நாள், ஏன்பா துக்கமாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. என்ன செய்கிறார்? ஏன்பா துக்கமாக இருக்கிற? பாருங்க, அந்த நாட்களில் ரொம்ப சேடாக இருந்தீங்க, மூஞ்ச ஒரு மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா ராஜா அவங்கள காலி பண்ணிடலாம். ராஜா என்ன பண்ணிடலாம்? வேலையை உற்சாகமாக செய்யாமல் இப்படி குமார் இருக்கிறியே, காலி பண்ணியிருக்கலாம், இல்லாட்டி வேலையை விட்டு அனுப்பியிருக்கலாம். 2 காரியமே செய்யலை. இவன் ஜெபம் பண்ணுறதுனால, பாரத்தோடு இருந்தனால ஆண்டவர் ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணார். ராஜா வந்து கேட்குறாரு, ஏன்பா துக்கமாக இருக்கிற? வியாதியெல்லாம் உனக்கு இல்லையே, உனக்கு காய்ச்சல் ஃபீவர்லாம் அடித்த மாதிரி இல்லை, ஒன்றும் ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் இந்த மாதிரி இல்லை, ஆனால் துக்கமாக இருக்கிறியப்பா. அவனுக்கு ஒரே பயம் வந்துருச்சு. என்னது? நான் மிகவும் ஐயோ என்ன பண்ண போறாரு, கொலை பண்ண போறாரோ, என்ன வேலையை விட்டு நீக்க போறாரோ, ஒரு பயம் வந்துச்சு. ஆனாலும் அவன் சொல்றாரு பாருங்க, என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் நகரமாகிய எருசலேம் பாழானதும் வாசல்கள் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் ராஜாவுடைய சூழ்நிலை மாற்றுறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நீ ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுவார். ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணுகிற தேவனாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்க, ஏன் துக்கமாக இருக்கிறன்னு கேட்டது மாத்திரமல்ல, உனக்கு என்ன தேவை, நீ கேட்கிற காரியம் என்ன, நீ கேட்கிற காரியம் என்ன அப்படின்னு உடனே வந்து டபக்குன்னு சொல்லிடல. அந்த இடத்துல இது வந்து ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ப்ரேயர் இந்த புக்கில். என்ன பண்ணான்னு தெரியல, ஒரு டபக்குன்னு ஒரு டெலகிராம் அடிச்சிட்டார் ஆண்டவருக்கு. என்ன பண்ணுறாரு? இட்ஸ் கால்ட் டெலகிராஃபிக் ப்ரேயர். ஏன்னா ஏற்கனவே ஜெபம் பண்ணி ரெடியாக தான் இருக்கிறாரு. ஒரு ஜெபம் பாருங்க, காரியம் என்னன்னு கேட்டவுடனே, அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவன் நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, என்ன பண்ணான்னு தெரியல, ஆண்டவரே இப்படி கேட்கிறாரு, என்ன பண்றது ஆண்டவரே, ஞானத்தை தார ஆண்டவரே. டக்குன்னு என்ன பண்றாரு? உடனே பதில் சொல்ல ஆரம்பிக்கிறது பார்க்குறோம். பாருங்க, சில இடத்துல பாருங்க, ஜெபம் கேட்ட உடனே பதில் சொல்லல. ஆண்டவரே ராஜா கேட்கிறாரு, என்ன சொல்ல என்று சொல்லி ஜெபித்து பதில் சொல்றதை பார்க்குறோம். ஜெபித்து பதில் சொல்கிறார். என்ன நீங்கள் சூழ்நிலைகள் பார்க்கும் பொழுது அநேக ஜெபங்களை நான் குறித்து சொன்னேன். ராஜாவை சந்திக்கும் போது ஜெபிக்கிறார், ஏற்கனவே பாரப்பட்டு ஜெபிக்கிறார். 4ஆம் அதிகாரம் 4-9 வசனங்கள் வாசிக்கும் பொழுது பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது ஜெபிக்கிறார். 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில் ஜெபிக்கிறார். பாருங்க, இந்த ஜெபமெல்லாம் செய்யும் பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபித்து ஜெபித்து செய்யும் பொழுது, இந்த 2ஆம் அதிகாரத்தில் மாத்திரம் 4 விதத்தில் ஆண்டவர் பதில் கொடுத்தார். ஒரு லட்சம் பார்க்கலாம். என்ன பதில் கொடுத்தார்? முதலாவதாக அவர் கேட்டதெல்லாம் 2 காரியம். சென்ட் மீ, கிவ் மீ, 2 காரியம் கேட்கிறார். இப்படி இருக்க சூழ்நிலை, என்ன நீங்க அனுப்புங்க, எனக்கு லீவ் வேணும் அப்படிங்கிறார். என்ன பண்றாரு? எனக்கு லீவ் வேணும். எத்தனை நாட்கள் லீவு அப்படின்னு ராஜா கேட்கிறாரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 வருஷம் எருசலேமில் இருக்கிறார் அவர். 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 12 வருஷம் இருக்கிறார்.
ராஜா பெர்மிஷன் கொடுக்குறாருங்க. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். பெர்மிஷன் கொடுக்குறார். the king granted him permission. லீவ், போ, உனக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. பாருங்க, ராஜாவுடைய கண்களில் பெர்மிஷன் கிடைக்குது, அதிகாரிகளுடைய கண்களில் பெர்மிஷன் கிடைக்குது, போய் செயல்படுவதற்கு பெர்மிஷன் ஆண்டவர் தருகிறார். ஸோ நம்பர் 1 பெர்மிஷன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு எங்கெல்லாம் பெர்மிஷன் கிடைக்குமோ ஆண்டவர் கிடைக்க பண்ணுவார். காரியத்தை கைக்கூடி வரப்போன பெர்மிஷன் கிடைக்க பண்ணுவார். தேவன் அதை செய்கிறார். The king permitted him to leave. அங்கே அனுப்புகிறத நம்ம பார்க்கிறோம். ரெண்டாவதாக not only permission, provision கிடைக்குது. ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சும்மா அனுப்பாதுங்க, எனக்கு போகிறதுக்கு பயணத்துக்கு இவ்வளோ தேவைப்படுது, டிக்கெட் எடுக்கணும் எனக்கு, அப்புறம் அங்கே போகிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. தேவாலயத்தில் இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும், நகர அலங்கத்தின் வேலைக்கும், நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும், என் சொந்த வீட்டின் வேலைக்கும், தங்க போகிற அரண்மனை வேலைக்கும், கதவு வேலைக்கு வேண்டிய மரங்களை ராஜா வனத்தின் காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கு அவனுக்கு ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். இன்னும் பல காரியங்கள் இங்கே கேட்கிறாரு. கொடுக்கும்படிக்கு முதல் ரெக்வஸ்ட் அனுப்பும்படிக்கு கேட்கிறாரு. எஸ், பெர்மிட்டட். அது ராஜாவுக்கு சித்தமாக இருந்தது என்று சொல்லி 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 7ஆம் வசனத்தில் 8ஆம் வசனத்தில் கொடுக்கும்படிக்கு, அதுவும் கொடுக்கும்படி கட்டளை கொடுத்துட்டார். ஹல்லேலூயா. ப்ரொவிஷன் அங்கிருந்து வருது. ப்ரொவிஷன் ஆண்டவர் தான் ராஜாவுடைய இதயத்தில் மாத்துறார். ஹல்லேலூயா. பெர்மிஷன், அடுத்து என்னது? ப்ரொவிஷன் கிடைக்குது. ப்ரொவிஷன் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியா மேல் இருந்தனாலே ப்ரொவிஷன் கிடைச்சிச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனத்தில் ப்ரொடெக்ஷன் கிடைச்சிச்சு. ஒரு ஆளே சொல்லுங்க பார்க்கலாம். ப்ரொடெக்ஷன், எனக்கு அங்கே வரைக்கும் போகணும், 1300 மைல் கிட்ட இருக்குது, அவ்வளோ தூரம் போகணும், எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்னா என்ன செய்கிறாரு? அங்கே என்னோட கூட இராணுவ சேர்வைக்காரனையும் குதிரை வீரனையும் அனுப்பியிருந்தார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். பாதுகாப்பு இதெல்லாம் ஜெபத்தின் மூலமாக கிடைக்குது. பெர்மிஷன் கிடைச்சிருச்சு, ப்ரொவிஷனும் தேவைகளை சந்திக்கப்பட்டுருச்சு, போய் சேர்வதற்கான பாதுகாப்பு என்ன பண்ணார்? ஆண்டவர் கொடுத்துட்டார். போய் சேர்ந்துட்டார். 3 மாதம் ட்ராவல். கேட்டதுலேருந்து 4 மாதம் ஜெபம் பண்ணுறாரு, 3 மாதம் பிரயாணப்படுறாரு. இப்போ 7 மாதங்கள் முடிந்து விட்டது. காரியங்கள் நடக்கணும், கைக்கூடி வரணும். அங்கே போய் கொஞ்சம் ஒரு 3 நாள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே 11ஆம் வருஷத்தில் எல்லாம் பார்க்குறாரு. என்ன செய்கிறது? இவ்வளோ அலங்கெல்லாம் இடிந்து போய் கிடக்கிறது, வாசல்கள் எல்லாம் இடிந்து போய் கிடக்கிறது, என்ன செய்கிறது? தனி மனுஷனால பண்ண முடியாதே, தனி மனுஷனால எப்படி பண்ணுறது? இவ்வளோ பெரிய வேலை, பெரிய வேலை. 6ஆம் அத்தியாயத்தில் சொல்கிறார், பெரிய வேலை, இந்த காரியத்தை எப்படி கைக்கூடி வர பண்ணுறது? பெரிய வேலை. போய் மக்களை போய் சந்திக்கிறாரு. இப்படி கிடக்குது, நிந்தையாக இருக்கிறோம், நீங்கள்லாம் வரீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு எல்லாரும் சொல்கிறாங்க, நாங்கள் வரோம் அப்படிங்கிறாங்க. ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். எழுந்து கட்டுவோம் வாருங்கள், எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என்று சொன்ன பொழுது அவர்கள் என்ன பண்ணாங்களா? ஆம் வருவோம் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். Let us arise and build. நாங்கள் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி இங்கே அடுத்த என்ன காரியம் ஆண்டவர் செய்றாருன்னா, பெர்மிஷன் கிடைக்குது, ப்ரொவிஷன் கிடைக்குது, ப்ரொடெக்ஷன் கிடைக்குது. இப்போ வேலைக்கு பார்ட்னரையும் ஆண்டவர் தர, பார்ட்னர்ஸையும் ஆண்டவர் தரார். ஹல்லேலூயா. எத்தனையோ பார்ட்னர்ஸ். நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஜனங்கள் அங்கே வேலை செய்கிறார்கள். அநேக மக்கள் உதவியும் கர்த்தர் கொடுத்தார். ஒரு சொல்லுங்க பார்க்கலாம். அநேக மக்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, வாங்க செய்யலாம் செய்யலாம். பாருங்க, இந்த மக்களுடைய உதவி இல்லாத பட்சத்தில் இந்த காரியங்கள் நடந்திருக்காது. அநேக மக்கள் நெகேமியாவுக்கு ஒத்துழைத்தார்கள், தோள் கொடுத்தார்கள், நெகேமியாவோடு சேர்ந்து செயல்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே 2ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர்கள் காரியங்களை செய்தார்கள். அனுமதி பெற்றான், உதவி பெற்றான், பாதுகாப்பு பெற்றான், இப்பொழுது மனித ஒத்தாசையும் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. உதவியும் பெற்றுக்கொண்டான். இவ்வளவு காரியத்தை ஆண்டவர் ஜெபத்தின் பதிலாக செய்கிறார். பாருங்க, காரியங்களை ஆண்டவர் கைக்கூடி வரப்போறன்னு சொன்னா ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் இந்த காரியங்கள்லாம் செய்கிறார். இதெல்லாம் மனுஷனால முடியாது. அர்த்தசிஷ்டா அந்நிய ஒரு புறஜாதி ராஜா, அவர்கிட்ட எப்படி பெர்மிஷன் கிடைக்கிறது? இத்தனை நாள் போகணுமே, எப்பா நீ போனீங்கன்னா எனக்கு ராஜரசம் ஊற்றி கொடுக்குற யாரு? ஆண்டவர் அதற்கு வேற்று ஆளை வச்சிருந்தார் போலுக்கு. ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவர் ஜெபம் அங்கே காரிய கைக்கூடி வர பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு உங்களுக்கு தேவையான ஆண்டவர் ப்ரொவிஷன்ஸ் ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. தேவைகளை சந்திப்பார். பெர்மிஷன்ஸ் ஆண்டவர் தருவார்.
பாதுகாப்பை ஆண்டவர் தருவார். மனுஷ ஒத்தாசை ஆண்டவர் நமக்கு தரணும். ஒரு காரியம் கைக்கூடி வர வேண்டும் என்று சொன்னால் இத்தனை காரியங்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அதெல்லாம் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் செய்கிறார். ஜெபம் பாருங்க, அவன் 1:11 ஒரு காரியத்தை ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே காரியத்தை கைக்கூடி வர பண்ணுன்னு ஜெபமும் பண்றாரு. 1:11 பாருங்க, அங்கே உமது அடியானுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணும் ஆண்டவரே என்று சொல்லி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஓகே, முதலாவதாக he was concerned about the things of God. உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களில் கரிசனை இல்லாத பட்சத்தில் நீங்கள் உலகத்துக்கும் உலகத்தின் காரியங்களும் இதிலேயே மூழ்கி இருந்துட்டு என் காரியம் நடக்கணும்னு சொன்னால் அதில் நடக்காது. உங்களுக்கு ஆவிக்குரிய தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஒரு கரிசனை தேவை. உங்களுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில கரிசனை தேவை. சபையை குறித்த கரிசனை தேவை. அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த கரிசனை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். concerned about the things of God. Number 2, committed to praying to God. ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க தன்னை அர்ப்பணித்திருந்தான். always, எப்பொழுதுமே, எல்லா சூழ்நிலையிலும். மூன்றாவதாக நல்லா கவனிங்க, எந்த ஒரு காரியமும் தேவனுக்காக தேவ சித்தத்தின்படி செய்யும் பொழுது எதிர்ப்புகள் வரும். நெகேமியா எதிர்ப்பை சந்திச்சார். 4ஆம் அதிகாரத்திலிருந்து 6ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரத்தில் ஆரம்பிக்குது. ஆனால் 4 to 6 பார்த்தீங்கன்னா ஒரு 9 விதமான எதிர்ப்புகள் அவன் சந்திக்கிறத நம்ம பார்க்குறோம். அநேக எதிர்ப்புகள். நம்ம ஆண்டவருக்காக let us arise and build அப்படின்னு சொன்னால் பிசாசு சொல்லுவான் let us also arise and blast it அப்படிமா. அல்லேலூயா. அதை உடைப்பான் அப்படிமா. கட்டுவான் அவனை சொல்லுவான் இடிப்பான் அப்படிமா. பிசாசு எந்த ஒரு காரியத்தை எதிர்த்து தான் செயல்படுவான். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்து நம்ம செயல்பட்டோம்னா எதிர்ப்புகளை நம்ம ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. பாருங்க, every time the people of God say let us arise and build, the enemy, the forces of the devil, he will say let us arise and blast. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள், பலவிதமான டாக்டிக்ஸ். இந்த காரியத்தை கைக்கூடி வர பண்ணக்கூடாதுன்னு பிசாசு செயல்படுறான். அல்லேலூயா. நம்மால் ஆண்டவரே கைக்கூடி வர பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறாரு. கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுவாருன்னு விசுவாச அறிக்கையும் செய்கிறாரு. ஆனால் பிசாசு எப்படி கைக்கூடி வரது நான் பார்க்குறேன் அப்படின்னு அவன் என்ன பண்ணுறான், அவன் அந்த பக்கம் இருந்து செயல்படுறான். கைக்கூடி வருதா உனக்கு அப்படின்னு. முக்கியமாக 3 எதிரி எங்க, சன்பலாத்து, தொபியா, கேஷேம் என்கிற 3 பேர். சன்பலாத் ஒரோரனாகிய சன்பலாத், அம்மோனியனாகிய தொபியா, அரேபியனாகிய கேஷேம், இந்த 3 பேரும் 3 பக்கம் இருந்து என்ன பண்ணுறானுங்க, தாக்குதல் ஏற்படுத்துகிறாங்க. என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக சொல்கிறேன், குறிச்சிங்க, நீங்கள் போய் பார்க்கலாம். 9 விதமான சேட்டனிக் டிவைசஸ், சேட்டனிக் டாக்டிக்ஸ் அங்கே தாக்குதல் வருது. 1 4ஆம் அதிகாரம் முதல் 6 வசனத்திலே பரியாசம், டெரிஷன், ரெடிக்யூல். அங்கே பரியாசம் என்றார்கள். அற்ப யூதன், நீ எல்லாம் போய் இதை செஞ்சு பிடிச்சிருவியா, அற்ப யூதர்கள் சொல்கிறான். என்னது, ஃபீபிள், நீ ஒன்னால அதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணுறாங்க. நீங்கள் முந்தின அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்திலே கூட நீங்கள் வாசிக்கும் பொழுது 19ஆம் வசனத்தில் பரியாசம் பண்ணுறதை பார்க்குறோம். 2வதாக டிஸ்கரேஜ்மெண்ட். 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பாருங்க, மனம் உண்டாக பேசினார்கள். மனமடிவு. நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை செய்யும் பொழுது சோர்வுகள், மனமடிவு உண்டாகிறது. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலையும் பார்த்தீங்கன்னா மக்களே சொல்கிறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்க, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது, இந்த மக்கள்லாம் அப்படி எதிர்ப்பு இருக்குது, கட்ட முடியாது அப்படின்னு உற்சாகமாக வந்த மக்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க, ஆனாலும் நம்மால் உற்சாகப்படுத்தினார். அல்லேலூயா. டிஸ்கரேஜ்மெண்ட், பிசாசு சோர்வை உண்டாக்குவான். அடுத்த 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கொன்று போடுவோம் அப்படின்னு வராங்க. டேஞ்சர், கொலை மிரட்டல் வருது. கொலை மிரட்டல், ஒரு காரியத்தை கர்த்தருக்காக செய்யும்போது கொலை மிரட்டல்லாம் வருது. அல்லேலூயா. பரியாசம், சோர்வு, கொலை மிரட்டல், டேஞ்சர். 4வது டிஸ்கார்ட். இப்போ உள்ளே மக்களுக்குள்ளாகவே என்ன பண்ணுது, பிரிவினைகள், கூக்குரல்கள். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் முறையிடுகிற பெரிய கூக்குரல் யூதர்களுக்குள்ளாக உண்டாகுது. அப்புறம் என்ன உண்டாகுது பாருங்க, டெட் அண்ட் டிப்ளீஷன். பண தேவைகள் சந்திக்கப்படல. அங்கே கடனில் மாட்டிக்கிட்டாங்க எல்லாரும். கடனில் கொண்டு விட்டுறோம் பிசாசு. பணத்தை கடனாக வாங்கினோம் என்று சொல்கிறார்கள். அங்கே ஒருத்தரும் அங்கே அநேக காரியங்கள் சந்திக்கப்படாமல் இருக்கிறது கடனில் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா முதல் 4 வசனத்தில் டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அங்கே சத்துரு வந்து அவங்களை அந்த வேலையிலேருந்து திசை திருப்ப நினைக்கிறான். அவன் சொல்கிறான், நான் இப்போ செய்கிற பெரிய வேலையை விட்டு அங்கே நான் போக மாட்டேன், மெனக்கட்டு போக மாட்டேன்னு சொல்கிறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேரை கெடுக்கிறது, அவதூறு, டிஃபமேஷன்,
டிஃபமேஷன் உண்டாகுது. 6ஆம் அதிகாரம் 5-8 நீ இப்படி தான் செய்கிற, நீ செய்கிறது இப்படி, நீ அவதூறு நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவதூறு பண்ணுறானுங்க. அப்புறம் பாருங்க 9ஆம் வசனத்தில் 6-9 டிஸ்மே ஆர் ஃபியர், பயமுறுத்த பார்த்தார்கள், பயமுறுத்தல் உண்டாகிறது. அப்புறம் டிசப்ஷன், அங்கே வஞ்சனை. யாரோ ஒருத்தர் வந்து இவங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி பேசுகிறான், ஆனால் அங்கே வந்து சத்ருடைய ஆளாக இருக்கிறாங்க. சன்பலாத்து தொபியா அவங்கள வந்து என்ன பண்ணுறான், கூலி கொடுத்து அனுப்புறனால இவன்கிட்ட வந்து ஒரு நல்ல ஆள் மாதிரி பேசுகிறான். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவ மாதிரி நடிப்பானுங்க, வந்து பிசாசு தந்திரமாக ஆளை விட்டு டிசீவ் பண்ணுவான். இதெல்லாம் நடக்குது. இவ்வளவு காரியத்தையும் மேற்கொண்டு அப்போ 3வது குறிப்பு என்ன சொன்னால், he was courageous in the face of opposition. he was courageous. நெகேமியா எதிர்ப்புகள் மத்தியிலே தைரியமாக செயல்பட்டான். ஒரு எல்லையில் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் தைரியம், ஆண்டவரை சார்ந்து தைரியமாக செயல்படும். ஹல்லேலூயா. தைரியமாக செயல்பட்டான், கர்த்தர் அவனுக்கு வெற்றியை கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை சார்ந்து தைரியமாக செயல்படணும். பிசாசுக்கு பயப்படக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவர் நமக்குள்ளாக இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர், அவர் பெரியவர் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் நெகேமியா சொன்ன ஒரு வார்த்தை நல்லா அண்டர்லைன் பண்ணுங்க. 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், இது மாதிரி எனக்கு பிடிச்ச வசனம். 4:14 அங்கே போட்டிருக்கு, நான் அதை பார்த்து எழும்பி பிரபுக்கள், அதிகாரிகள், மற்ற ஜனங்களை நோக்கி, யாருக்கு நீங்கள் பயப்படாதுங்கப்பா, நீங்கள் மகத்துவமும் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து வேலை செய்யுங்க அப்படிங்கிறான். ஹல்லேலூயா. ரிமெம்பர் தி கிரேட் அண்ட் ஆசம் காட் அண்ட் கண்டினியூ டு ஒர்க் அண்ட் ஃபைட் தி பேட்டில் அப்படிங்கிறான். நம்முடைய ஆண்டவரை நினைச்சு பாருங்க, பயங்கரமும் மகத்துவம் உள்ள ஆண்டவர். அவர் God is a great and awesome God. ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை கண்டு தோண்டி விடாதீர்கள், எதிர்ப்புகளை கண்டு தோண்டி விடாதீர்கள். நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர், awesome God, great and awesome God. ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை அதே வார்த்தை சொல்றாரு. நெகேமியா விசுவாசித்த ஆண்டவர் பெரிய தேவன். ஹல்லேலூயா. 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலையும் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் அவர் சொல்ற காரியம், என் தேவன் பெரியவர், மகத்துவம் உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. நமக்காக வேலை செய்வார், நமக்காக இடைபடுவார். ஆகவே இப்படிப்பட்ட சின்ன சின்ன சம்பளாத்து தொபியா கண்டு பயந்துராதுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். சன்பலாத்து தொபியாவை கண்டு, கேஷயம் போன்ற இந்த குட்டி சாத்தானெல்லாம் பார்த்து பயப்படாத. நம்முடைய ஆண்டவர் மகத்துவம் உள்ளவர். ஹல்லேலூயா. பெரியவர், மகாதேவன், மகாதேவன். இந்த வார்த்தைகளை பயன்பட கிரேட் காட் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவர். என்ன நடந்தது? 6:15 அலங்கம் கட்டி முடிந்தது. ஹல்லேலூயா. அலங்கம் எப்படி கட்டிப்பட்டுச்சது? இத்தனை மாசத்துல நீங்க கீழே வாசித்தீங்கன்னு சொன்னா அங்கே போட்டிருக்குது, அப்படி அலங்கமானது 52 நாளுக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூஸ் மாதம், அதாவது 6ஆம் மாசம், அது மாதத்தில் 25ஆம் தேதி எபிரேய கேலண்டர்ல 9ஆம் மாசம் அந்த விசாரிக்கிறாரு. 4 மாசம் ஜெபம் பண்றாரு, 3 மாசம் பிரயாணப்படுறாரு, 2 மாசத்துல வேலையை முடிச்சிடுறாரு. ஹல்லேலூயா. காரியம் கைகூடி வந்தது. 14ஆம் வசனத்தில் பாருங்க, 16ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். இந்த காரியம், இந்த கிரியை, இந்த வேலை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுது, என் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். 6:16 சொல்லுகிறது, கைகூடி வர பண்ணினார். ஹல்லேலூயா. கைகூடி வர பண்ணினார். போராட்டங்கள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது. 52 நாள்ல ரெக்கார்ட் பிரேக். ஹல்லேலூயா. ரெக்கார்ட் பிரேக். அங்கே வேலையை செய்து முடித்ததை நம்ம பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் காரியங்களை கைகூடி வரப்படுகிறவர். ஹல்லேலூயா. இந்த கைகூடி வரப்படுகிற வார்த்தை எஸ்ரா நெகேமியாவின் புத்தகத்தில் மாத்திரம் அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வாய்க்க பண்ணுவார் நிறைய இடத்துல இருக்குது. கைகூடி வர பண்ணுவார். எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலையும் அவர்கள் ஆலயத்தை கட்டி முடிக்கும் போது கர்த்தர் இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணினார் என்று சொல்ல நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் காரியங்களை கைகூடி வர பண்ணுகிறவர். நம்மளை எதிர்பார்க்கிறது 3 காரியம். நெகேமியா தேவனுக்கு அடுத்த ஆவிக்குரிய காரியங்களில் கரிசனை உள்ளவராக இருந்தார். கரிசனை, கரிசனை. ஹல்லேலூயா. Don't be selfish. Don't be satisfied with the mundane material blessings. You know, think about your spiritual life. Think about the things of God. Think about the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த, think about the souls that are perishing. அதை குறித்து கரிசனை நமக்கு தேவை. 2வது நான் சொன்னேன், ஜெபம். எல்லாவற்றையும் ஜெபம், ஜெபம். ஹல்லேலூயா.
1ஆம் அதிகாரத்திலிருந்து 13ஆம் அதிகாரம் வரைக்கும் ஜெபம் தான் எல்லாமே. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபம் பண்ணி எந்த ஒரு காரியத்தையுமே அவன் சுயமாகவே பண்ணலை நெகேமியா. ஒவ்வொரு காரியத்தையுமே ஜெபத்தில் முதல் 4 மாதம் ஜெபத்தில் ப்ரிப்பேர் பண்ணுறார். அப்புறம் எல்லாமே ஜெபத்தில் தான் செய்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஜெபத்தோடு செய்யும் பொழுது காரியங்களை கர்த்தர் கைக்கூடி வர பண்ணுறார். 3வது எதிர்ப்பில் சோர்ந்து போகாமல் தைரியமாக இருக்கணும். அல்லேலூயா. டோன்ட் கிவ் அப். விட்டுறக்கூடாது, நடக்காதுன்னு விட்டுறக்கூடாது. ஆண்டவர் செய்வார். பரலோகத்தின் தேவன் கைக்கூடி வர பண்ணுவார். அல்லேலூயா. இந்த ஒரே ஒரு காரியத்தை சொல்லிட்டு நம்ம திருவந்திரனை சொல்ல போகிறோம். பாருங்க, ஒரு மாற்றம் உண்டாகிறது. நெகேமியாவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கிரேட் ரிப்ரோச்னு போட்டிருக்கு, கிரேட் டிஸ்ட்ரெஸ்ன்னு போட்டிருக்கு. மகா தீங்கு, மகா தீங்கு, மகா நிந்தை இருந்தது. மகா நிந்தை, ஐயோ இப்படி இருக்கிறதே அப்படின்னு மகா நிந்தை. கிரேட் என்னது? ரிப்ரோச். 12:43 எப்படி மாறுதுன்னா கிரேட் ரிஜாய்சிங்காக மாறுது. அல்லேலூயா. மகா சந்தோஷம் போட்டிருக்கு பாருங்க. மகா நிந்தையை எப்படி ஆண்டவர் மாத்துறாரா? மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதுனால் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். மகா நிந்தையை மகா சந்தோஷமாக மாற்றுகிறார் நம்முடைய ஆண்டவர். ஏன்னா அவரை குறித்து வேதம் சொல்கிறது 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கிரேட் காட், மகா தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழில் மகத்துவமும் பயங்கரம் போட்டிருக்கானா, இங்கிலீஷில் கிரேட் காட்னு போட்டிருக்கு. 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கிரேட் பவர்னு போட்டிருக்கு. கிரேட் காட் வித் இஸ் கிரேட் பவர் will turn your great reproach into great rejoicing. ஒரு எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். மகா தேவனும் மகா வல்லமையும் உங்களுடைய மகா தீங்கை மகா சந்தோஷமாக மாற்றும். அதுதான் நெகேமியாவுடைய சாராம்சம். அல்லேலூயா. மகா தேவன் மகா வல்லமையினாலே உங்களுடைய மகா தீங்கையும் நிந்தையையும் மகா சந்தோஷமாக மாற்றுகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாம் எழும்பி நிற்போமா?